அனைவருக்கும் வணக்கம். ராஜாராணி அடுப்பங்கரைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோல அருமையான சுவையுடன் வெந்தயக்கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த அருமையான வெந்தயக்கீரை பொரியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு கட்டு வெந்தயக்கீரை எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற வெந்தயக்கீரையை இது மாதிரி சின்னதா நறுக்கி வச்சுக்கலாம். இது கூடவே 15 சின்ன வெங்காயமும் 10 பல் பூண்டும் இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சுக்கலாம். இந்த வெந்தயக்கீரை பொரியலுக்கு அருமையான சுவையை கொடுக்கக்கூடியது சின்ன வெங்காயமும் பூண்டும் தான். உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இந்த பொரியல் தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். 2 வரமிளகாய், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கலாம். கூடவே 1 கப்பு தேங்காய் பூவும் எடுத்துக்கலாம். இப்போ பேன்ல 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாக்கிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 3ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கூடவே வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், பூண்டு 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம், பூண்டு இது 2ஐயும் வெட்டும்போது சின்ன சின்ன துண்டுகளா வெட்டிக்குங்க. அப்பதான் அது பொரியலுக்கு அற்புதமான சுவை கொடுக்கும். வெங்காயம், பூண்டு 2மே பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க வெந்தயக்கீரையை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம எப்போ கீரை பொரியல் செஞ்சாலும் கீரை சுருங்கினதுக்கு அப்புறம் உப்பு சேருங்க. முன்னாடியே உப்பு சேர்த்துட்டோம்னா உப்போட அளவு சரியானதா இருக்காது. இப்ப கீரை நல்லா சுருங்கிருச்சு. இந்த நேரத்துல தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த கீரை பொரியலை பொறுத்த வரைக்கும் கீரை வேகிறதுக்காக தண்ணி தனியா சேர்க்க தேவையில்லை. கீரையிலிருந்து வர்ற தண்ணியே போதும். அதுலயே கீரை அருமையா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கீரையிலேருந்து வந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிருச்சு. இந்த நேரத்தில் தேங்காய் பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளவுதாங்க. கமகமன்னு அருமையான வாசனையோடு நம்ம பொரியல் தயாராகிருச்சு. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லை சாதத்துக்கூட வச்சு சைடிஷாகவும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உள்ளத்தாலும் உணவாலும் இணைந்திருப்போம். நன்றி.